டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். தமிழ்நாடு முதல்வர் 120 மின்சார தாழ்தள பேருந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தாழ்தள மின்சார பேருந்து பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்குது. இதுல முக்கியமாக முதல் சிறப்பம்சம் அப்படின்னா சுற்றுச்சூழல் தரத்தை மேம்படுத்துது. அதாவது ஒரு டீசல்ல ஓடுற பேருந்து இருக்கு அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 755 கிராம் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். இந்த எலக்ட்ரிக் பேருந்துனால அந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் பல சிறப்பம்சங்கள் இருக்குது. பேருந்துக்குள்ளேயே போலாம். இந்த முதலாவது விஷயம், இந்த பேருந்தை திறக்கணும் அப்படின்னா இங்கே பொத்தான் இருக்குது. இந்த தாழ்தள பேருந்து பொறுத்த வரைக்கும் நிறைய இங்க டிஜிட்டல், அதாவது தொடு ஸ்கிரீனால சில விஷயங்கள் வந்து நம்ம இங்கே டிரைவர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த கதவை திறக்கிறதா இருக்கட்டும், இந்த தாழ்தள பேருந்து வந்து தாழ்வாக, அதாவது 60 டிகிரிக்கு சாய்ச்சி அதுக்கப்புறம் 220 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த பஸ்ஸை தாழ்த்துறதுக்கான இந்த மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் இங்க இருக்குது. அதே போல பயணிகள் புதுசா ஒரு இடத்துக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இது எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கு டிஜிட்டல் வசதி கொண்ட இங்க எப்பயுமே எந்தெந்த இடத்துக்கு போறோங்கிறது போய்கிட்டே இருக்கும். அடுத்த விஷயங்கள், இங்க 7 கேமராக்கள் இருக்கு. இந்த அவசர கால பிரச்சனைகளா இருக்கட்டும், இந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு இங்க 7 சிசிடிவி கேமராக்கள் இங்க பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் தான் மற்ற பேருந்துகளை காட்டிலும் ஒரு சீட்டுக்கும் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்கும். 39 சீட்டுகள் மட்டுமே இருக்கும். அதிலும் குறிப்பா ஒவ்வொரு இருக்கைக்கும் வந்து இந்த சீட் பெல்ட் இருக்கும். காருக்கு எப்படி சீட் பெல்ட் இருக்குமோ அதே மாதிரி இந்த பேருந்துக்கு ஒரு இருக்கைக்கும் தனியான சீட் பெல்ட் இருக்குது. அடுத்தது சார்ஜிங் பண்ணிக்கிறதுக்கான இந்த போர்ட், இந்த வசதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பேர் அமரலாம். கீழே இந்த இடத்துல சார்ஜ் பண்றதுக்கு 2 பின் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பஸ்ஸுக்கும் வந்து பொத்தான்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 பொத்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இது முதல் கேட்டகரி. இந்த கேட்டகரி பொத்தான் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அழுத்தணும்னா பேருந்து நிறுத்தும். மேல இதுக்கான இண்டிகேஷன், டிரைவருக்கு முன்னாடி இண்டிகேஷன் வந்துடும். அது அடுத்து இன்னொரு பொத்தான் இருக்கு, SOS. இது அவசர கால பொத்தான்னு சொல்றாங்க. இதை மேல எடுத்துட்டு இங்க அழுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல டிரைவருக்கு இண்டிகேட் பண்ணும். ஆட்டோமேட்டிக்கா டோர் லாக் ஆகிக்கும். டோர் லாக் ஆன உடனே உள்ள இருக்கிற யாரும் தப்பிக்க முடியாது. ஒருவேளை இங்க இருக்கிற பயணிக்கு யாரோடையாவது அச்சுறுத்தல் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக இந்த பொத்தானை அழுத்திட்டா போதும். மேல இருக்கிற ஸ்பீக்கர்ல அலர்ட் அப்படின்னு ஒரு அலர்டேஷன் கொடுக்கும். இந்த அலர்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கதவுகள் மூடப்படும். டிரைவர் கிட்ட தான் அதை ரிலீஸ் பண்றதுக்கான பொத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்துல மிக முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் ஏறுவதற்கான ஒரு சிறப்பான ஒரு தாழ்தள பேருந்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரேம்ப். இது இந்த ரேம்ப் திறக்கிறதுக்கு முன்னாடி டிரைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பேருந்தை 420 மில்லிமீட்டரா இருக்கக்கூடிய இந்த உயரத்தை 220 மில்லிமீட்டரா குறைப்பாங்க. குறைச்சதுக்கு பிறகு 60 டிகிரிக்கு இந்த பேருந்து சாயும். அதுக்கப்புறம் இவங்க மாற்றுத்திறனாளிகள் ஏறக்கூடிய அந்த சக்கர நாற்காலிக்கான அந்த ரேம்ப் வந்து திறப்பாங்க. அதன் பிறகு நாற்காலி உள்ள வந்தவுடன் இவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சங்கிலிகள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த சக்கர நாற்காலி வந்த உடனே சங்கிலிகளை போட்டு டைட்டா அங்க கட்டினதுக்கு பிறகு அந்த சக்கர நாற்காலிக்கு ஒரு சீட் பெல்ட்டும் கொடுக்கப்படும். இது ஒரு சிறப்பம்சமா இந்த பேருந்துல பார்க்கப்படுது. இந்த பேருந்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றாது. ஒரு பேருந்துல 1 கிலோமீட்டர் பயணத்துக்கு 755 கிராம் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும். இந்த பேருந்து முழு முதலுமா கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றாது. இந்த பேருந்து வந்து சார்ஜின் மூலமா இயங்குது. 2 மணி நேரம் ஆகும் இந்த பஸ் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா 200 கிலோமீட்டருக்கு இந்த பேருந்து பயணம் பண்ணும். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.